ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட குதிரைப்படைய இன்னும் மேலும் வலுவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அரேபியன் குதிரைகளை வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து 2 அரேபிய குதிரை வியாபாரிங்க அவரோட அரண்மனைக்கு வந்தவங்க, ராஜா, எங்க கிட்ட நிறைய அரேபியன் குதிரைங்க இருக்குது, அது உங்களோட படைக்கு மிகவும் உதவியா இருக்கும்னு சொன்னாங்க. இத கேட்ட ராஜா, உங்களோட குதிரைங்களை காமிக்க முடியுமான்னு கேட்டாங்க. உடனே வந்தவங்க சொன்னாங்க, இல்ல ராஜா, அவ்வளோ குதிரைங்களை நாங்க எடுத்துட்டு வர முடியாது. அந்த குதிரைங்க எப்படி இருக்குன்ற அந்த வரைபடம் எங்க கிட்ட இருக்குது, வேணா இதை பாருங்க. வாங்கி பார்த்த ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா அந்த குதிரைங்க ரொம்பவும் வலுவானதா இருக்குது. உடனே ராஜா சொன்னாரு, சரி, இந்த குதிரைங்க எவ்வளவு விலை? எனக்கு 1000 குதிரைங்க வேணும்னாரு. இதை கேட்ட வியாபாரிங்க, ராஜா, ஒவ்வொரு குதிரையும் 1000 பொண்ணு, 1000 குதிரைங்களுக்கு எனக்கு மொத்தமா ஒரு 10 லட்சம் பொற்காசுகள் தேவை. அதுக்கு முதல்ல தவணையா நீங்க 5 லட்சம் பொற்காசுகள் எங்க கிட்ட கொடுக்கணும். உடனே ராஜா சொன்னாரு, உங்களுக்கு தேவையான தவணைய நான் தரேன். இதை கேட்டுக்கிட்டே இந்த மந்திரி சொன்னாரு, ராஜா நிறுத்துங்க, வெறும் குதிரை படத்தை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தொகைய முதல் தவணையா கொடுக்கறது தப்புன்னாரு. இதை கேட்டுக்கிட்டே இந்த அரபு வியாபாரிங்க சொன்னாங்க, இல்ல ராஜா, இந்த தொகையை கொடுக்கவில்லைன்னா குதிரைங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து குதிரைங்களை வாங்கிட்டு வர முடியாது. 6 மாதத்துல உங்களுக்கு மொத்த குதிரையும் எடுத்துட்டு வந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இதை கேட்ட ராஜா சொன்னாரு, அவர் சொல்றது சரிதானே, அதனால இந்த தொகையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. 3 மாதங்கள் கழிஞ்சிடுச்சு. ஒரு நாள் ராஜா அரண்மனை தோட்டத்துல நடப்பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ராஜாவோட மந்திரி ஒரு புக்ல எதையோ எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவர்கிட்ட போயிட்டு, மந்திரி, என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. மந்திரி சொன்னாரு, ராஜா, நம்ம நாட்டில் இருக்கிற முட்டாள்களோட பெயர்களை எழுதிட்டு இருக்கேன். உடனே ராஜா கேட்டாரு, அப்படியா, அதை கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அதுல முதல் பேரா ராஜாவோட பேர் இருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னங்க அது, என்ன அசிங்கப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? மந்திரி சொன்னாரு, ஆமா ராஜா, வெறும் 2 குதிரைங்களோட படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பொற்காசுகளை கொடுத்து அமைச்சிருக்கிறீங்க. 3 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வரும்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனாலதான் உங்களை முட்டாள்களோட பேர்ல முதல்ல வச்சிருக்கிறான்னாரு. இத கேட்ட ராஜா, அப்படியா, சரி, ஒருவேளை 6 மாதங்களுக்குள்ள அந்த மொத்த குதிரைங்களையும் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ராஜா, 5 லட்சம் பொற்காசுகளோட போனவங்க குதிரைய எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னா உங்க பேரை அடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் இந்த நோட்டுல நான் எழுதிடுவேன்னாரு.